இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் ஒரு அரை கப்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானது, இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கலாம். முட்டை எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதையும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 5 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பல்லு பூண்டு. முட்டையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த முட்டை வேக வைக்கிறப்ப கொஞ்சோண்டு இது கூட உப்பு போட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா உடைக்கிறப்ப நல்லா ஈஸியாக உடைக்க வரும், அந்த மாதிரி பிச்சுட்டுலாம் வராது. அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நீங்கள் வேக வைங்க. முட்டை வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க நம்ம முட்டை தொக்கு செய்யலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கடுகு வெடித்த உடனே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இதை வந்து நல்லா வதக்கிடணும். ஏன்னா தொக்குக்கு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் வதக்கிடணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நீங்கள் வந்து வதக்கிடுங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டான முட்டை தொக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க, காய் எதுவும் நமக்கு வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முட்டை தொக்கு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுமாதிரி தயிர் சாதம், லெமன் சாதம், இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி முட்டை தொக்கு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இதே வந்து நீங்கள் சப்பாத்திக்கெலாம் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்லாம். அப்போ அவங்களுக்கு காலையில் எக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி தொக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நல்லா அப்படியே கலர்லாம் மாறி அந்த கிறிஸ்பினஸ்லாம் நல்லா குறைஞ்சிடணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா ஸ்மாஷாக வந்துடணும். அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் வேக விட்டு, இப்போ நாட்டு தக்காளினா கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு வதங்கிரும். மற்றபடி பெங்களூர் தக்காளினா கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷாக நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இப்போ தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சிடணும். இப்போ நீங்கள் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்தக்கன நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போன உடனே நம்ம வந்து முட்டையை போட்டு இறக்கிடலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி தொக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த பதத்துலேயே நீங்கள் வந்து முட்டையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், முட்டை பாருங்கள் நல்லா வெந்து அந்த தோலெல்லாம் பாருங்கள் பிக்காமல் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 கீரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முழுசாக அப்படியே போட்டுடலாம்.
நம்ம சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நல்லா இந்த மசால் கூட நம்ம வந்து பெரட்டிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் இது உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக வச்சுக்கலாம். இல்லை தொக்கு வேணும், நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பதத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இறக்குறதுக்கு முன்னாடி. நீங்கள் கலருக்கு வேணால் காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. உப்பு வரப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் சாதத்தில் இதை மட்டும் கூட போட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்கலாம். நன்றி.